அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கும் பதிவு பிரதோஷ நாட்களில் இந்த 5 விஷயங்களை செய்தால் பண கஷ்டம் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் அளவில்லாத நன்மைகளை பெறலாம். பிரதோஷ வழிபாடு என்பது சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்றே ஆகும். ஒவ்வொரு மாதமும் திரியோதசி திதியில மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தை தான் பிரதோஷ காலம் என்று சொல்லுவோம். இந்த டைம்ல சிவ வழிபாடு செய்வது நமக்கு உள்ள அனைத்து விதமான பாவங்களையும் போக்கி அளவில்லாத பல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். நாம பொதுவா பிரதோஷம் அன்று விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையும் துன்பங்களும் நீங்கும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. தேவர்கள், ரிஷிகள் இவங்க எல்லாம் சிவனை வழிபட்டு பலன் பெற்ற காலம் என்பதனால் பிரதோஷ காலம் என்பது விரும்பிய வரங்களை சிவபெருமானிடமிருந்து பெறுவதற்கு நம்ம ஏற்ற ஒரு காலம்னே நம்ம சொல்லலாம். பிரதோஷம் அன்று சிவனை வழிபட்டு அவரது அருளை பெறுவதற்கு ஏற்ற நாள் சிறப்பான நாள்தான். அது பிரதோஷ நாள்தான் என்றாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் குறிப்பிட்ட நாட்களில் வரும் பிரதோஷம் இன்னும் கூடுதலாக சொல்லப்படுது. அப்படி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தன்று ருத்ராபிஷேகம் செய்வது, வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது, ஓம் நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுவது மன அமைதியையும் தெளிவையும் தரும். இந்த நாட்களில் நம்ம விரதம் இருந்து வழிபடுவதால் தீய சக்திகள் அகலும். அதோடு கூட நம்முடைய நியாயமான விருப்பங்கள் நிறைவேறவும் பண கஷ்டங்கள் நீங்கவும் இந்த 5 பொருட்களை சிவனுக்கு படைத்து வழிபாடு பண்றது என்பது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த நாட்களில் சிவபெருமானை எப்படி வழிபட்டால் பணப்பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் என்பதை தெரிஞ்சுக்கலாம். அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். நமக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை என்றால் அது பண பிரச்சனை தான். அந்த பிரச்சனை தீருவதற்கு காய்ச்சாத குளிர்ந்த பாலால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதும் பாலை சிவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவதும் மிகவும் நல்லது. பால் என்பது தூய்மை மற்றும் மங்கள பொருளாக சொல்லப்படுது. அதனால் சிவனுக்கு பசும்பால் படைத்து வழிபடுவதால் பாலை போல நம்முடைய வாழ்க்கையிலும் பொருளாதாரம், மகிழ்ச்சி ஆகியவை பொங்கி பெருகும் என்பதும் ஐதீகமா இருக்கு. அதோடு சனி அல்லது ராகு தோஷங்கள் நீங்கும். மகாலட்சுமியின் அருளையும் பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் கர்ம வினைகளினால் ஏற்படும் பொருளாதார பிரச்சனைகளும் நீங்குவதாக சொல்லப்படுது. அடுத்தது வில்வ இலை. இந்த வில்வ இலையானது சிவனுக்கு மிகவும் பிடித்ததும் விருப்பமானதும் கூடவாகும். புதியதாக பறித்த சேதமில்லாத வில்வ இலைகளை கொண்டு ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்வது மிகவும் நல்லது. இது கடந்த காலங்களில் செய்த பாவங்களில் இருந்து கர்ம வினைகளால் ஏற்படும் தடைகளில் இருந்தும் விடுபட உதவும். இது பொருளாதார நிலைத்தன்மையை ஏற்படுத்தும். அதாவது வில்வ இலை தெய்வீகத்தன்மை என்பதால் இது பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து தெய்வீக அருளை பெற்றுத்தரும். அடுத்தது சந்தனம். சந்தனத்தால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதும் சிவலிங்கத்திற்கு சந்தன காப்பு இட்டு வழிபடுவதும் சிறப்பு. இது சிவபெருமானின் மனதை குளிர செய்யும். அமைதி, செல்வ வளம் இவற்றையெல்லாம் ஈர்க்கும். சந்தனம் என்பது தூய்மை, குளிர்ச்சி, மங்களம் இவற்றில் எல்லாம் தரக்கூடியதுதான் இந்த சந்தனம். சிவனுக்கு அபிஷேகம் செய்த சந்தனத்தை தினமும் பக்தர்கள் நம்ம நெற்றியில் வைத்து வந்தால் மன அழுத்தம், கடன்கள் மற்றும் தொழில் ரீதியான இழப்புகள் இதெல்லாற்றையும் குறைக்கும். பொருளாதார விஷயத்தில் தெளிவான பாதையையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது அரிசி. இந்த அரிசி செல்வ வளத்தின் அடையாளம் என்றே சொல்லலாம். மஞ்சள் கலந்த அச்சதை அரிசியை சிவனுக்கு படைத்து வழிபடுவதால் தொடர்ச்சியான பணவரவை ஈர்க்கும். பொருளாதார பாதுகாப்பு தருவதுடன் எதிர்பாராத பண இழப்புகளை தடுக்கும். எதிர்பாராத செலவுகளையும் இது கட்டுப்படுத்தும். அடுத்தது தேன் அல்லது நாட்டு சர்க்கரை. இந்த பொருளை நைவேத்தியமா நம்ம சிவபெருமானுக்கு படைப்பது மிகவும் சிறப்பானதாகும். இது வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களில் இருந்து வெளியே வர உதவும். சிவமந்திரங்களை உச்சரித்தபடி தேன் அல்லது சர்க்கரையில் நம்ம சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் பணவரவால் இருக்கும் தடைகள் நீங்கி பண வரவிற்கான வழிகளை அதிகப்படுத்தும்.
இவ்வாறு இந்த 5 விஷயங்களை பின்பற்றினால் பணவரவுக்கு வந்துட்டு என்றுமே வந்து பஞ்சமே இருக்காது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி தொடர்ந்து வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.